உதயசூரியன் சின்னத்திற்கு எனது வாக்கு. இந்த முறை ஏடிஎம்கேக்கு தான் வாக்களிக்க போகிறேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவி கேக் போடலான்ட்டு இருக்கேன். இந்த தடவை கண்டிப்பாக நாங்கள் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். திமுகவுக்கு வாக்களிப்பேன். டிஎம்கே யார் வேட்பாளர் நினைக்கிறோம் அங்கே ஜெயிக்க வைக்கிற ஓட்டு போடுவோம். இந்த 2026 திமுக வரணும்னு வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம். 2026 திமுகவுக்கு தான் போடுவோம். இந்த தடவை 2026 டிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம். டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம். சாமிநாதன் வந்து இப்போ நல்லா செஞ்சேன், அதனால டிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம். 2026 நான் டிஎம்கேக்கு தான் போடுறேன். நான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறேன். அடுத்த 2026 எலெக்ஷனில் அடுத்துமே மீண்டும் ஓட்டு போடுறது பார்த்தீங்கன்னா அதிமுக தான் இது பண்ணலான்னு இருக்கிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கலாம் இருக்கிறாங்க. மீண்டும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி 2027 மீண்டும் மலரும். சீமான் அவருக்கு ஓட்டு போட்டேன். அவர் வந்து போன தடவை வெற்றி வரல. இந்த தடவையும் நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். போன டைம் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேங்க. இந்த டைம் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். இந்த முறையும் நாங்கள் அண்ணா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். இந்த முறையுமே மூப்பை சாமிநாதன் காங்கிய தொகுதியில் நிற்பாருங்க, அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். மீண்டும் மு.க. ஸ்டாலினுக்கு நான் ஓட்டு போட போகிறேன். இந்த வாட்டி திமுகவுக்கு ஓட்டு போடுவோம். திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறேங்க. சாமிநாதன் ஓட்டு போடுறேங்க. அவர் நல்லா செஞ்சாருங்க. இந்த தடவை அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. போன தடவை உதயசூரியன் தான் ஓட்டு போடுவாங்க. இந்த வருஷம் 2026 உதயசூரியன் ஓட்டு போடுவேன். திமுகவுக்கு ஓட்டு போடுறேன். இந்த ட்ரிப்பு அதுக்கு தான் போடுவேன். திமுகவுக்கு வாக்களிக்க உள்ளேன். இப்போ ஏடிஎம்கேவுக்கு மறுபடியும் ஓட்டு போடலான்னு இருக்கிறோம். இந்த தடவையும் திமுகவே ஜெயிக்கணும். போன தடவையும் திமுகவுக்கு தான் போட்டோமா. இப்பவும் திமுகவுக்கு யாரை நிற்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோமா. இந்த தாட்டியும் திமுகவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். போன தடவை டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். அடுத்த வர சட்டமன்ற தொகுதி அவங்க தான் வரணும். இந்த தேர்தலையும் திமுக தான் வெற்றி பெறணும். இந்த ட்ரிப்பும் அதே மாதிரி சாமிநாதன் ஜெயிக்க வைக்கிறா. போன ட்ரிப்பு சூரியனுக்கு ஓட்டு போட்டுனாங்க. இந்த ட்ரிப்பு அவங்க தான் ஓட்டு போடுவேன். இந்த முறை திமுக ஓட்டு போடுவோம். எந்த கேண்டிடேட்னாலும் திமுக ஓட்டு போடுவோம். டிவிகேக்கு நான் ஓட்டு போட போகிறேன். எங்கள் ஓட்டு தேமுதிகவுக்கு தான். இன்று எண்ணற்ற நலத்திட்ட பணிகள் மாண்பு அமைச்சர்கள் செய்து கொடுத்துள்ளார்கள். மாண்பு அமைச்சர் தொகுதியிலே சிவன்மலை ஊராட்சியிலே சிறு விளையாட்டரங்கமும் அதுபோல் சிவன்மலை திருக்கோவிலுக்கு மலைப்பாதை சீரடைந்து இருந்தது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சீரடைந்த அந்த மலைப்பாதையை சுமார் 3.5 கோடி மதிப்பீட்டில் செலவு செய்து தார் சாலை சீரமைத்துள்ளனர். அதுபோல் சிவன்மலை ஊராட்சி சுற்றுப்பகுதி கிராமங்களில் அனைத்து கிராம பகுதிகளிலும் மண் சாலை இல்லாமல் தார் சாலை அமைக்கப்பட்டது. போட முடியாத தார் சாலை எல்லாம் போட்டு பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. அமைச்சர் தொகுதியில் எண்ணற்ற நல திட்டப்பணிகள் செய்து மக்களுக்கு வாழ்வாதார சம குடிநீர், தெருவிளக்கு மற்றும் அனைத்து சமாச்சாரத்தையும் மாண்பு அமைச்சர்கள் செய்து கொடுத்துள்ளார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு எனது வாக்கு. கடந்த முறை வந்து ஏடிஎம்கேக்கு தான் வாக்களித்தேன். ஆனால் ஜெயிச்சது வந்து டிஎம்கே தான் ஜெயித்தாங்க. டிஎம்கே ஜெயித்தாலும் எதிர்பார்த்த அளவு திருப்திகரமான பண்ணலை. எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே எதுவும் அவங்க தொகுதியில் எதுவும் பண்ணலை எதிர்பார்த்த அளவுக்கு. போன எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிநாதன் சாருக்கு போட்டிருந்தோம். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை வளர்த்துக்கிட்டாரு. பட் நம்மளை ஒன்றும் வளர்த்துன மாதிரி தெரியல. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிவி கேக் போடலான்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வந்தப்போ யாரும் அப்ரிஷியேட் பண்ணல, கவனிக்கல, விட்டாங்க. அதனால் இந்த டைம் நம்ம டிவி கேக் பண்ணோம்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது சமயம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வராங்க, நல்லதை பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சம்பாரிச்சு வச்சவங்க தான் இங்கே வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வர்றப்பவே வந்து ஆல்ரெடி இவர் செட்டிலான ஒருத்தர் தான் வரப்போகிறாரு. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேங்க. போன சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயில் வந்து முருகவேல் நின்னார், டிஎம்கேயில் பார்த்தீங்கன்னா சாமிநாதன் நின்னார். போன சட்டமன்ற தேர்தலில் சாமிநாதன் ஜெயிச்சு இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யலை. முருகவேல் நின்றுருந்தாருன்னா எங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு, அடிப்படை வசதியிலேருந்து எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருப்பாரு. 2000 சட்டமன்றத்தில் டிஎம்கே சாமிநாதன் கூட்டு போட்டு இந்த 5 வருஷம் அமைச்சராக இருந்து எங்கள் ஊர் பஞ்சாயத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு மைதானம் அது மாதிரி நலத்திட்டங்கள் உதவியெல்லாம் வந்து டிஎம்கே நிறைய பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுவாக ஊருக்கு வேணுங்கிற செஞ்சுருக்காங்க. 2026 டிஎம்கே யார் வேட்பாளர் நினைக்கிறோம் அங்கே ஜெயிக்க வைக்கிற ஓட்டு போடுவாங்க. 2021 டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க. முதலமைச்சராக ஜெயிச்சு வந்து பெண்களுக்கான அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதுபோல் இந்த தடவையும் 2026 டிஎம்கேக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறோம். பெண்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் நான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறேன். தொகுதி வந்து அமைச்சர் தொகுதியாக இருந்தும் நம்ம இது எந்த அடிப்படை வசதியும் செய்யலை. பார்த்திங்க அமைச்சரும் அடிக்கடி நம்ம இங்கே வர்ற மாதிரி வர்றாரு, அப்படியே மெயின் ரோட்லேயே போயிடுவார். மக்களை சந்திக்கிறது இல்லை. அடுத்த 2026 எலெக்ஷனில் அடுத்துமே மீண்டும் ஓட்டு போடுறது பார்த்திங்கன்னா அதிமுக தான் இது ஓடலான்னு இருக்கிறோம்.
மக்களோட நம்ம பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பும் அதாக தான் இருக்குது. அதே மாதிரி 2026 எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பார்த்திங்கன்னா மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 59 வருஷமாக 2 திராவிட கட்சிக்கு மாற்றி மாற்றி வாக்களித்து மக்கள் பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க நாங்கள். அதனால் பார்த்திங்கன்னா இந்த தடவை புதுசாக வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கலாமல் இருக்கிறாங்க. அவர் வந்து புதியதாக ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேங்க. அதனால் அவருக்கு வாக்களிக்கலான்னு இருக்கிறேங்க. கடந்த 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கேயம் தொகுதியில் வந்து அதிமுக வேட்பாளராக வந்து களமிறக்கப்பட்டவர் வந்து மிக குறைவான ஓட்டில் தான் வந்து தோல்வியை தழுவினார். ஆனால் இப்போ இருக்கிற அமைச்சர் வந்து 2021 எம்எல்ஏ ஆகி காங்கேயத்துக்கு வந்து சொல்லும்படியான அளவுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் இப்போ வரைக்கும் பண்ணினதில்லை. மீண்டும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி 2027 மீண்டும் மலரும். கழகம் அறிவிக்கு எந்த வேட்பாளராக இருந்தாலும் நாங்கள் வந்து உறுதுணையாக இருந்து அவரை வெற்றி பெறச் செய்வோம் என்று. நான் வந்து போன சட்டமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவருக்கு ஓட்டு போட்டேன். அவர் வந்து போன தடவை வெற்றி பெறல. இந்த தடவையும் நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். அவரோட கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் அவரோட அரசியல் புரிதலும் வந்து நல்ல வருங்கால இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அதனால் அவருக்கு தான் நான் கண்டிப்பாக இந்த தடவை ஓட்டு போடுவேன். திமுக ஜெயிச்சதுன்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். இந்த டைம் ரெட்டலைக்கு யார் நின்னாலும் அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். ஏன்னா எடப்பாடியார் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு ஜனங்களுக்கு. இந்த அரசு 5 வருஷமாக எந்த நல்லதும் செய்யலை. வன்கொடுமை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை, ஊழல், விலைவாசி ஏற்றம், போதைப்பொருள் நடமாட்டம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. பள்ளி சிறுவர்லேருந்து எல்லோருமே போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாம் மாறணும்னா மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வரணும். பெண்களுக்கான பாதுகாப்பு சுத்தமாக இல்லை. ஒரு நம்ம வீட்டிலேருந்து பெண்கள் வெளியே போனாங்கன்னா திரும்ப வரும் வரையில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. வந்துடுவாங்களா, நடைமுறையில் வந்து சேர்ந்துருவாங்களாங்க பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த நிலைமையில் தான் இப்போ நாடு இருக்குது. இந்த நிலைமை மாற மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய நான் கண்டிப்பாக ரெட்டலைக்குத்தான் வாக்களிப்பேன். எண்ணற்ற மக்கள் நல பணிகளை காங்கேயம் தொகுதியில் மூப்பை சாமிநாதன் அவர்கள் செஞ்சுருக்காருங்க. காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனை, அரசு தொழிற்பயிற்சி நிலையம், எண்ணற்ற கிராமப்புற சாலைகள், பிஏபி மற்றும் வட்டமலைக்கரை பாசன பகுதிகளுக்கு சீரான நீர் விநியோகம், இப்படி சொல்லிகிட்டே போகலாமுங்க. இந்த முறையுமே மூப்பை சாமிநாதன் காங்கேயம் தொகுதியில் நிற்பாருங்க. அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். தொகுதி மக்கள் வந்து மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவர் தான் இந்த டைமும் ஜெயிப்பாருங்க. தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக இருக்குது. அதனால் மீண்டும் மு.க. ஸ்டாலினுக்கே நான் ஓட்டு போட போகிறேன். போன சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன். காங்கேயம் தொகுதியில் நல்லது பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க. போன ட்ரிப்பு திமுக போட்டு போட்டேன். நீ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவர் நல்லது செய்கிறாருங்க. எந்த இதுலங்க எல்லாம் பரவாயில்லைங்க, நல்லா தாங்க செய்கிறாரு. எல்லா மக்களுக்கும் எல்லாம் ஃப்ரீ எல்லாம் பண்ணுறாரு. எந்த இது இல்லைன்னா நல்லா தான் பண்ணுறாரு ஸ்டாலின். இந்த முறையும் அவர் நல்லா செய்கிறாருங்க. அவருக்கு தாங்க நான் ஓட்டு போடுவேன். இந்த முறையும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். பரவாயில்லைங்க. இந்த அளவுக்கு ஸ்டாலின் வந்து எவ்வளோ பெருமையாக இருக்குங்க அவர் செஞ்சது. எங்களுக்கு ரொம்ப மனசு பிடிச்சிருக்குங்க. நம்மளுக்கு விலைவாசி உயர்வு எல்லாம் மின்னை முட்டிக்கிட்டு இருக்குது. மின் கட்டண உயர்வு எல்லாம் பயங்கரமாக இதாக இருக்குதுங்க. எல்லாம் குறைச்சி இது பண்ணால் எந்த ஆட்சி வந்தாலும் நல்லது. டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுருங்க. சாமிநாதனுக்கு ஓட்டு போட்டுருங்க. நல்லா செஞ்சாருங்க. நகர வார சந்தையில் கடையெல்லாம் கட்டி விட்டுருக்காரு. நல்லா பண்ணியிருக்காருங்க. இந்த தடவை அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. போன ட்ரிப்பு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டேங்க. துரதிருஷ்டவசமாக டிஎம்கே வந்துருச்சுங்க. அதை வந்து நலத்திட்டங்கள்லாம் ஒன்றும் சரியாக செய்யலை. உங்களுக்கு இப்போ ஏடிஎம்கேவுக்கு மறுபடியும் ஓட்டு போடலான்னு இருக்கிறோம். அவங்க வந்து சிறப்பான இது செய்வாங்க. போன தேர்தலில் திமுக தான் ஜெயிச்சதுங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் எல்லாம் கரெக்டாக கிடைக்குது. பரவாயில்லைங்க. அதனால் வந்து இந்த தடவையும் திமுகவே ஜெயிக்கணும். எங்களுக்கு மாதம் 1000 ரூபா பணம் வருதுங்க. எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் யாரை நிறுத்தினாலும் திமுகவுக்கு அவைகளுக்கே போட்டுருவோம் ஓட்டு. போன சட்டமன்ற தேர்தலில் ஐயா சாமிநாதன் அவர்கள் வெற்றி பெற்று எங்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுத்தாரு. போன தடவை ஜெயிச்சு வந்த மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு காங்கேயத்தில். முக்கியமாக அரசு தலைமை மருத்துவமனை மிகப்பெரிய திட்டங்க. அதுபோக விளையாட்டு மைதானம், அதுபோக இந்த வருஷம் வட்டமலைக்கரைக்கு தண்ணி கொண்டு வந்துடுறாருங்க. இது மாதிரி விவசாய திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காருங்க. அதனால் இந்த ட்ரிப் அவர் நின்னாலும் அவருக்கு தான் ஓட்டுங்க. யார் நின்னாலும் எங்களுக்கு திமுக தான் ஓட்டு போடுவோம் சார். வேறு அந்த மாட்டு கருத்து இல்லைங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எதுவுமே எங்கே பார்த்தாலும் கொள்ளை, செயின் அரிக்கிறது, குழந்தைகளை கடத்தி பண்ணுறது, இந்த மாதிரி நடந்துருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வெறுத்து போய் தான் நான் வந்து டிவிக்கு ஓட்டு போட போகிறேன்.